எங்கடா அந்த கிரிஜா வரவே இல்ல? குரு, நீங்க கை வச்சீங்களே வாழை மீன் கிரிஜா, அவங்க அப்பா ஊர் ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன ஆக போதும்? என்னடா பண்ணிட்டு வானுங்க, பாட பாக்கலாம். அப்படிங்கிறீங்களா? ஐயோ, பொம்பளை பொறுக்கி, நீ பண்ண காரியத்துக்கு உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடும்டா. ஆனா இங்க இல்ல, வேற இடத்துல வச்சுக்கிறேன். என் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. ஏழைங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? உன்கிட்ட என்னடா பேச்சு? கூப்பிட முதலாளியா? மேனேஜர், என்ன அசிங்கமா வீட்டு முன்னால என்ன கலாட்டா? சார், இந்த மாதம் வாய்தாலாம் முடிஞ்சு 3 மாசம் ஆச்சு. இன்ன வரைக்கும் கம்பெனிக்கு பணம் கட்டல. அதுக்கு அவங்க வீட்டை அடிச்சு தோணி வரையெல்லாம் பிடிங்கிட்டா அவங்க உழைக்கிறது எப்படி? உங்க கடன் அடைக்கிறது எப்படி? சார், கஷ்டங்கிறது அவங்களுக்கு வருமா உங்களுக்கு வருமா? இது கொடுக்க வேண்டிய 3 மாசம் பாக்கிய தான் பொண்ணோட கல்யாண செலவுக்காக சேர்த்து வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை உங்க மேனேஜர்கிட்ட எத்தனை முறை சொல்லியும் கேட்காம இவங்க குடியிருக்கிற வீட்டை பூட்டி வச்சிருக்காரு. இவங்க எல்லாம் எப்படி சார் வாழ முடியும்? எங்க சார் படுக்க முடியும்? கூப்பிடுங்க சார் உங்க அப்பாவை. இந்த மனுஷனோட பத்திரம் தோணி வலையெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நகர மாட்டோம். சீக்கிரம் கொஞ்சம் இருங்க, அமைதியா இருங்க. மாதவனோட வலையும் தோணியும் திருப்பி கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். மேனேஜர், கொடுத்துருங்க. சார், உங்க அப்பா கூட ஊர்ல இல்ல. என் டேட் ஊர்ல இல்லங்கிறது எனக்கு தெரியும். முதல்ல நான் சொல்றதை செய்யுங்க. அதோட மாதவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு 5000 ரூபாய் கேஷ் கொடுத்து அனுப்புங்க. சார், அது ஃபர்ஸ்ட் டு வாட் ஐ சே. கிருஷ்ணா, சந்தோஷம் தானே? சந்தோஷம் சார். அவமானப்படுத்திட்டான். குரு, இந்த அவமானத்தை தாங்கிட்டு நான் உயிரோட வாழ்றதை விட சாகிறத மேல. மூன்றா வாய முட்டா. நீ செத்தா யாருக்கு என்னடா நஷ்டம்? நீங்க சாக போறீங்களா? நான் சாக மாட்டேன்டா. இந்த ராஜாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் சரியான பாடம் புகட்டம் பார். மாப்பிள்ள உஷாரா இருக்கு பார். கங்கா எங்க சேர்த்தா? இத வந்துட்டேன். இந்தா குடிங்க, குடிங்க மாப்பிள்ள, குடிங்க. போதும் 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 போதும். இந்தா நீ குடி. குடிமா. எல்லாம் சுத்திட்டா மறந்துடாதீங்க. மாப்பிள்ள மொய் படத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. பொண்ணு மொய் பணம் என்கிட்ட கொடுங்க. எல்லாரும் ஒழுங்கா மொய் பணம் கொடுத்துருங்க. மொய் பணம் கொடுத்தாதான் தீர்த்தம், இல்லன்னா வெறும் சாப்பாடு மட்டும்தான். குடு குடு குடு. இந்தா. கிருஷ்ணா, சின்ன முதலாளி வந்திருக்காரு. ராஜா வந்திருக்காரு. எங்க? அங்க. ஏய் ராஜா, நீங்க இங்க? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? இல்ல, நாங்கெல்லாம் ஏழைங்க, நீங்க பணக்காரங்க. பணக்காரங்களுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களும் மனுஷங்க தானே. அது இல்ல ராஜா, நீங்க இங்க வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கோச்சுக்குவாரோ சும்மா இருப்பாரோ எனக்கு தெரியாது. பட் நான் இங்க வந்ததுல உங்களுக்கு ஆட்சேபம் இல்லையே. நீங்க இங்க வந்திருக்கிறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சரியா சொன்ன கங்கா. சார், பங்களால இருக்கவங்க எல்லாரும் பணத்தாலே இடப்படுவாங்க. ஆனா நாங்க குணத்தால தான் இடப்படுவோம். உங்களை மாதிரி பெரியவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எங்க பாக்கியம் சார். ஓகே, தேங்க்யூ. வாங்க. இன்னும் விளையாட்டு வயசு, ஒரு பொறுப்புன்னு வரணும்னா கல்யாணம் அனுப்புறேன் தானே சார். அதுக்கு ஒரு ஏற்பாடு முதல்ல செய்யுங்க சார். மோகன்தாஸ், நீ சொல்ற வார்த்தை கரெக்ட். நான் ஏற்கனவே மர்லிங்கிற ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டேன். அவ அப்பா ஜான் டேவிட் என்ஆர்ஐ. அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பணக்காரங்க லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. ஒரே பொண்ணு. முந்தா நாளே இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. என் பையனுக்கு அவர் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். ஆனா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாலே என் பையன் இந்த கம்பெனிக்கு முதலாளி ஆகணும். குருவே, உங்க கணக்கெல்லாம் உல்டா புல்டாவா ஆயிப்போச்சு. மீனவ பொண்ண ராஜா திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்க அப்பா ஓய்ச்சி தொடுத்துருவாரு. நீங்க இப்ப பார்த்தா அவ அப்பாவே அமெரிக்கா பொண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க ராஜாவோட தாத்தா ஜோசப் டிசோசா கிட்ட அடிமையா இருந்தீங்க. இன்னைக்கு ராஜாவோட அப்பா தாமஸ் டிசோசா கிட்ட தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே ராஜா கிட்டையும் அவர் புள்ள கிட்டையும் கூட கை நீட்டி சேவகம் பண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. அது அவன் அப்பா தலைமுறையோட க்ளோஸ்.
அந்த டிசோசா இத்தனை வருஷமா என்ன நீயும் பையன் மாதிரின்னு சொல்லி சொல்லி என் தலையில ஐசோ கொட்டி கொட்டி குளிர வச்சார். ஆனா இன்னைக்கு அவரு பையன் வந்த பிறகு என்ன நட்டாத்துல தள்ளி கைவிட்டார். ஆனா இந்த மோகன்தாஸ் சும்மா விட மாட்டான். அப்படின்னா அந்த ராஜாவை நீங்க பழி வாங்க போறீங்களா? என்ன சொன்ன? சாகடிக்க போறீங்களா? இந்தாங்க. மன்னாரு, இந்த விஸ்கி நீயே குடி. இத்தனை வருஷமா நீ என்கிட்ட இருந்ததுக்கு இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான ஐடியாவை சொல்லியிருக்கேன். கஷ்டத்துக்கு ஒத்தாசை பண்ணா கூலி என்ன ஆகணும்னு கேக்குறேன் சார். சாரி கிருஷ்ணா, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு அன்பளிப்பா உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் கேட்டேன். சார் மெய்யாலுமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இருந்தா நான் ஒரு தோணியும் வலையும் வாங்கணும். அதுக்கு துட்டு கொடுக்க வேண்டியதில்ல. அந்த கடனுக்கு கேரண்டி கொடுத்தா போதும். அந்த கடனை ஒழுங்கா கட்டிடுவேன் சார். கடன் தானே, தாராளமா வாங்கி கொடுக்குறேன். ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. நீங்க மட்டும் இந்த உதவி பண்ணீங்கன்னா நான் ஒரு பெரிய தோணிக்கு முதலாளி ஆயிடுவேன். ஒரே வாரத்துல கல்யாணமும் செஞ்சுக்கேன் சார். ஆட ஒரு வாரத்துல பொண்ணு கூட ரெடியா? ரெடியாவா? காத்துக்கிட்டு இருக்கு சார். நான் தான் ஒரு தோணிக்கு முதலாளி ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம்னு சொல்லிக்கிறேன். கிருஷ்ணா, நீ ரொம்ப தன்மானம் உள்ளவன். அது இல்லைன்னா வாழ முடியாது சார். கிருஷ்ணா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அப்படின்னா நீ எனக்கு ஆத்ம நண்பர்னு அர்த்தம். நீங்க கூட எனக்கு அப்படிதான் சார். அதுக்கு என்ன சொன்னீங்க? பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதேதான் சார் நானும் சொல்றேன். சார் அந்த லோனு. ஓ, அதுக்கு என்ன, இப்பவே போலாம் வா. தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். ஓ ஹலோ ராஜா. என்னப்பா அத்திப்புத்தாப்புல ஆபீஸ் பக்கம்? ஒண்ணு இல்ல, இஸ் மை ஃப்ரெண்ட் கிருஷ்ணா. வணக்கம் சார். ஹலோ. நீங்க இவனுக்கு மோட்டார் போட்டுக்கும் வலைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணணும். ஓ ஃபைனான்ஸ் விஷயமா? உட்காருப்பா உட்காருப்பா. பரவாயில்ல சார். உட்கார் கிருஷ்ணா. உட்காருப்பா. தேங்க்ஸ் சார். பாரு ராஜா, கிருஷ்ணா எனக்கு தெரிஞ்ச பையன், நல்ல பையன், நம்பிக்கை இருக்கு. ஆனா 5 லட்சத்துக்கு கம்பெனிக்கு யாராவது கேரண்டி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு நான் இருக்கேன் சார். முதல்ல நீங்க இவனுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுங்க. ராஜா, நீ சொன்ன அப்புறம் இனிமே நான் பேசுற மாதிரி இல்ல. கிருஷ்ணா, பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு வந்து சைன் பண்ணிடு. சரிதானே? ஓகே, தேங்க் யூ. வெல்கம். வரேன் சார். ஓகே கிருஷ்ணா, நான் இங்கே இருந்து ஷூரிட்டி பேப்பர்லாம் சைன் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு வந்து நீ மத்த பேப்பர்ல சைன் பண்ணு. ஓகே சரி. நீங்க பண்ண உதவியை என் உசுர் இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன். அது சரி, நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு யாருன்னு சொல்லியே? நாளைக்கு பேப்பர்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே சொல்லிடுறேன் சார். கிருஷ்ணா, சார் இல்ல ராஜா. சார் அது இல்ல ராஜா. ஓகே சார், போயிட்டு வாங்க சார். ஐயோ சார் இல்ல ராஜா. என்ன என்னப்பா இது ரெண்டு பேரும் சார் சார்னு கிட்ட இப்ப யாருதான் சாரு? இல்ல சார், வரேன் சார். ஓகே ஓகே, உட்கார் ராஜா. Poor guy. கங்கா, இங்க இருக்கியா? எனக்கு உன் கூட கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு என்னோட என்னையா வேலை இருக்கு? டீ குடிக்கிறத தவிர. என்னது யோவா? ஏய், கொஞ்சம் மரியாதையா பேசு. எப்படிங்க மாமா? அப்படி கேள். ஓஹோ, உனக்கு எப்ப 2 கொம்பு மலிச்சது? ஓய், நான் இப்போ சாதாரண கிருஷ்ணா இல்ல, கௌரவமான கிருஷ்ணன். 5 லட்சம் ரூபாய் பிஷிங் போட்டு ஓனர் கிருஷ்ணா. பிஷிங் இல்ல, பிஷிங். பிஷிங். அம்மா, 5 லட்சம் ரூபாய் பிஷிங் போட்டு உன்னதா? என்ன அப்பா, வாங்க இங்க. என்னம்மா? நம்ம கிருஷ்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சுப்பா. முதல்ல போய் பூசாரியை கூட்டிட்டு வாங்க, வேப்பல அடிக்கணும். ஓய், நான் என்ன தமாஷ் பண்றேன்னு பாக்குறியா? 5 லட்சம் ரூபாய் உனக்கு எப்படி வந்து யோசனை பண்றியா? நம்ம டிசோசா மகன் ராஜா இல்ல, அவர் தான் எனக்கு ஜாமீன் கொடுத்தது. நிஜமாவா? இனி இந்த கிருஷ்ணா சாதாரண கிருஷ்ணன் இல்லம்மா, சந்தேகம் ராஜாக்கள். இல்ல இல்ல இல்ல, நான் உன்னை நம்புறேன். நீ பெரிய ஆளா வரணும்னு நான் தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். மாமோய், ஷிப்பிங் போட் ஓனர் தெரிஞ்சது என்ன தாஜா பண்றா பாருங்க. என் மாமாவை தாஜா பண்ணாம வேற யார பண்றதா? நீ பெரிய ஆளாயிட்டினா நான் விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்குவேன். இந்த சைக்கிளை தூக்கி எரிஞ்சிட்டு கேட்டுட்டு கொண்டல போவேன். இல்ல மாமா? ஆசைய பாரு, என் பொண்டாட்டிக்கு இன்னும் நிறைய செய்வேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. என்னது, உனக்கு கல்யாணமா? யாரா பொண்ணு? சத்தியமா இந்த பஜார் இல்ல மாமா. என்னது? நான் பஜாரியா? ஆமாண்டி, நீதான் பஜாரி. என்ன, நான் பஜாரியா? ஐயோ, சாரி சார். ராஜா சார், ராஜா. ஐயோ, ஐ அம் வெரி சாரி. எல்லாம் இந்த மாமனால வந்தது. சார், இதான சார் தூக்கி போடுது. பரவாயில்ல படுங்க, ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது தானே. ராஜா, ராஜா நீங்க எங்க வீட்டுக்கு எப்படி வந்தீங்க? அது வந்து நானு உங்க அப்பா கிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தேங்க. அப்படியா? அப்பா, என்னம்மா? பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. வாங்க சார். சேர் எடுத்து போடு. வாங்க. அப்பா,
என்னம்மா யார் வந்திருக்கா? அப்பா ராஜா டிசஸ் பையன் ஐயோ நீங்க போய் காஃபி எடுத்து வாங்க நான் சரி, சரி. பேசிட்டு இருக்கேன் இந்த ஸ்டூல் எங்க வாங்க, காணோம் உட்காருங்க. ஏய், ஸ்டூல் எடுத்து வாங்க. எங்க ஸ்டூல்? அதான் இங்க இருக்கு. ஐயோ எங்க ஸ்டூல் வைக்கிறது? நான் எடுத்துக்கிறேன். வாங்க உட்காருங்க. மெதுவா. உட்காருங்க உட்காருங்க. ஐயோ அப்பா ஐயோ விழுந்துட்டாரே கிருஷ்ணா நீ ஏன் ஸ்டூல் எடுத்த? நீதான் எடுத்து விட்ட குத்திருவ மூஞ்சில. ஸ்டூல் எப்படி? சார் நாங்க பிடிச்சிட்டோம். உட்காருங்க. அப்பா கிருஷ்ணா ஒரு ஸ்டூல் வேணா ஒண்ணு வேணா நான் இங்கே உட்கார என்ன விட்டுரு. ஏய் காஃபி வந்து குடு. ஓ அப்பா என்னம்மா? அப்பா அப்பா காஃபி டீயோ ஐயோ காஃபி வந்துட்டேன். காபி ரெடி. கொடுங்க. ஏய் ஸ்டூல் எடுத்து போடுங்க. வாங்க சார். உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல சார். வாங்க வாங்க. மெதுவா கொடுங்க. நான் குடுக்குறேன் இல்ல நான் கொடுக்குறேன். நீ கொட்டிட சொன்னா கேளு கொடு. உனக்கு மரியாதையே தெரியாது நான் தான் கொடுப்பேன் ஏய் இப்படி கிருஷ்ணா. டவல் எடுத்து வா. ஏன் கத்துற? ஐயோ சார். ஐயோ சார். சாரி ராஜா ராஜா ஏய் கிருஷ்ணா ஏய் என்னப்பா கிருஷ்ணா என்ன இன்னைக்கு ஒரே ஹாப்பியா இருக்க என்ன விஷயம் அட ராஜா எனக்கு உன்ன மாதிரி தோஸ்து கிடைச்ச சந்தோஷம். நான் ஆசைப்பட்ட பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா வரப்போற சந்தோஷம் தான். அப்படியா ஆமா யார் இந்த பாக்கியசாலி பொண்ணு எங்கிட்ட சொல்லு உனக்கு தெரியாதா? தெரியாதே சொல்லட்டுமா? சொல்றா உனக்கு தெரிஞ்சதா? எனக்கு தெரியுமா யாரு டேய், சொல்றா டேய், அந்த பொண்ணு பேர் என்னடா சொல்றா என் மாமா பொண்ணு கங்கா. ராஜா ராஜா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல எங்க 2 பேரும் கல்யாணம் முடிவாயிடுச்சு. அவ காலேஜில் படிக்கிற பொண்ணு, நான் ஒரு கூலிக்காரன். சொந்தமா தோணி வாங்கி சொந்த கால்ல நின்னு உழைச்சு போடுற ஆம்பளைன்னு நிரூபிக்க வேண்டாமா? அதனாலதான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். நீ மட்டும் எனக்கு உதவி செய்யாம போயிருந்தா அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே மறந்து போயிருக்கும். என்ன இன்னைக்கு ஐயாவுக்கு கோபம் நேத்து நான் உங்களை மீட் பண்ணலன்னா சாரி கண்ணா கல்யாணம் ஆக போற பொண்ணு கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அட இதெல்லாம் பிடிக்காதா கல்யாணம் ஆக போற பொண்ணுன்னா சிரிச்சு பேசக்கூடாதா உங்ககிட்ட நான் பேசாம வேற யார்கிட்ட பேசுறதான் சாரி கங்கா என்னோட இனிமே பேச வேணாம் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறவ என்னோட இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது தயவு செஞ்சு ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வழிய விடு ராஜா are you serious நீங்க தமாஷா தானே பேசுறீங்க இல்ல சீரியஸா தான் சொல்றேன் கங்கா ராஜா ராஜா ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன் டு மீ ராஜா கிருஷ்ணன் நீ கல்யாணம் செஞ்சுக்க போற தெரிஞ்சிருந்தோம் இத்தனை நாள் என்னோட காதல் விளையாட்டு விளையாடிட்டு இருந்தீங்க இது ஒரு நல்ல பொண்ணு கழகல்ல ச்சே இத நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு ஏய் இவ்வளவுதானா இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா ஐயோ ராஜா நான் சரி யார் உனக்கு இதெல்லாம் சொன்னா உன்னை மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கிற உன்னோட மாமன் கிருஷ்ண யார் கிருஷ்ணனா நான் ஐயோ கடவுளே ஐயோ என் லைஃபோட விளையாடாத கங்கா ராஜா கிருஷ்ணன் சொன்னா அதை நீங்களும் நம்பிட்டீங்க அவ்வளவுதானே அவன் எப்பவுமே இப்படிதான் இப்படி வேடிக்கையா பேசுறது அவனோட பிறவி குணம் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது இதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் சொன்னதை நீங்களும் நம்பிட்டு பழம் கிடைக்காத குரங்கு மாதிரி உம்முன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க அண்ணா மாமோய் அண்ணா. மாமோய் என்னம்மா இதெல்லாம்? வாங்க மாமா இப்படி உட்காருங்க. அவசர கொடுங்க என்னதான் நீங்க எனக்கு அண்ணனா இருந்தாலும் கேக்குற முறைகளை கேட்டுதான் தீரணும் இல்லையா நம்ம கிருஷ்ணாவுக்கும் கங்காவுக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டு போகலான்னு தான் தாம்பலத்தோட வந்திருக்கேன் லட்சுமி இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? என் மக என்னைக்கு இருந்தாலும் ஓ வீட்டு மருமகதான்னு அன்னைக்கே சொல்லியாச்சு இல்லையா? ஆனா கோவண கட்டிருந்த போது சொன்னது இப்ப எதற்கு சொல்லுங்க மாமா. என்ன இருந்தாலும் நமக்குன்னு சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு இல்லையா சரி குடுமா.
ஏன் மக கங்காவ ஓ மகன் கிருஷ்ணனுக்கு கட்டி கொடுக்க ஒத்துக்கிட்டு இந்த தாம்பூல தட்டை வாங்கிக்கிறேன். என்ன சந்தோஷம் தானே? சந்தோஷம். கால விடு. டேய் கிருஷ்ணா, மாமா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கடா. அட கடவுளே, நீ ஆம்பளடா, பொம்பளை மாதிரி வெட்டு போடுற, கால விடுறேன்னா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. கங்கா, நீ சொல்றதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? அப்போ கிருஷ்ணன் என்கிட்ட சொன்னது எல்லாம் பொய். கிருஷ்ணனும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா வளர்ந்தவங்க. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் எப்பவும் வந்ததே இல்ல. கிருஷ்ணன் என்கிட்ட வேடிக்கையா பேசுவானே தவிர என்ன காதலிக்கிறேனோ கல்யாணம் பண்ணிக்கிறேனோ ஒரு நாள் கூட சொன்னதே இல்ல. ஓ காட், எனக்கு எதை நம்புறதுன்னு தெரியல.